இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா செய்து கொடுத்துடலாம். இது ஈவினிங் டயத்துல டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துல சூப்பரா செய்து முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவை வறுத்துட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடையே 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடையே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக பிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட சேர்க்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது அங்கங்கே கடிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இது போல் இருக்கணும். இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். இதை 5ஆ பிரிச்சிருக்கேன். இந்த அப்பளக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஒட்டுறது போல் இருந்தால் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இதை பரப்பி விட்டுக்கணும். இது போல் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத் பிக்கோ வச்சு சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் பூரி போல் உப்பி வராமல் இருக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வீட்டில் உள்ள ஒரு டப்பாவோ இல்லை ஒரு மூடியோ எடுத்துக்கோங்க. நான் இந்த மூடி எடுத்திருக்கேன். மாவுக்கு மேலே வச்சுட்டு இது போல் அழுத்தி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். இது போலவே எல்லாத்தையுமே செய்துக்கணும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இது போல் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம செய்து வச்சுருந்ததை பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் செய்துக்க போகிறேன். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்ததுலேருந்து 4-5 எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடாய்க்கு தகுந்தது போல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது, நல்லா தனித்தனியாக வேகும். இப்போது எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது எல்லா பக்கமே நல்லா பொரிஞ்சு முறுமுறுப்பாக ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் செய்துக்க போகிறேன்.
இப்போ பாருங்க நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்கல. வீட்டில் உள்ள ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும், சூப்பராக செய்து கொடுத்துடலாம். இதை அதிக அளவு செய்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க உடைச்சு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க. இந்த சூப்பரான ஈஸியான கிறிஸ்பியான ஸ்நாக்கை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.